அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் 2024 எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சுக்கிரன் என்றால் காதல் நாயகன், கலத்தர காரகன், சுகபோகங்களின் அதிபதி. மீனராசியில் உச்சம் பெறும் சுக்கிரனின் ராகுவுடன் இணைவதால் சிறப்பம்சம்தான். 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கிரன் இணைவது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது. சில ராசிக்காரவங்க விபரீத ராஜயோகத்தால் பணமழையில் நனைய போகிறாங்க. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. சுக்கிரன் என்றால் இன்பம். மனித வாழ்க்கையில் அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர் சுக்கிரன். சிற்றின்பம், திருமணம் முதலான சுகத்தை ஆணுக்கு அளிப்பவர். அதே போல பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனசுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களின் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருக்கிறது அவசியங்க. இவருடைய தசாகாலமான 20 வருஷத்தில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள்லாம் உண்டாக போகுது. ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் அது கோடீஸ்வர யோகமாக உங்களுக்கு அமையும். சுக்கிரன் ஒருவருக்கு நல்ல நிலையில் இருந்தால் வசதியான மனைவி அமைவார், நன்றாக சம்பாதிக்கும் மனைவி அமைவார். ஆடம்பரத்துக்கும் அழகியலுக்கும் காரணகர்த்தாவான சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாதம் ஒரு முறை இடம்பெயர்வார். சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. கலத்தரகாரகன் சுக்கிரன் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர். ஆகையால் சுக்கிரன் நமது சாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருக்கிறது அவசியம். சுக்கிரன் ரிஷபம், துலாம் ஆகிய ராசிகளில் ஆட்சி பெற்று அமரும்போது, மீன ராசியில் உச்சம் பெறும்போதும் மாளவியா யோகம் எனப்படும் ராஜயோகத்தை தரப்போகிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி யாருக்கு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சுக்கிர பெயர்ச்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மேசராசி. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12வது இடத்தில் அமரப்போகிறார். சுக்கிர பகவான் உங்கள் ராசியின் 2வது 7வது அதிபதியானவர். சுக்கிரன் 12வது வீட்டில் உச்சம் பெறுவதால் விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகுது. சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். பண வருமானம் அதிகரித்தாலும் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் அமர போகிறதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்களை வாங்குவீங்க. பணம் வரும்போது பத்திரப்படுத்துங்க. வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும். ராகுவுடன் சுக்கிரனும் கூட்டணி சேர்றதுனால விபரீத ராஜயோகமும் கோடீஸ்வர யோகமும் தேடி வரப்போகுது. நடக்காது என்று எதையும் நினைக்காம எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்புடன் உடைய மேசராசி என்பர்கள் இந்த மாதம் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை ஆலோசித்து செய்வது நல்லது. மனநிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. குருவால் பணவரத்து அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும். புது நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களது பணி திறமையால் மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கோபமாக பேசும் சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது. மனைவி குழந்தைகளின் உடல்நலத்தில் கவனம் தேவை.
சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருங்க. வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கும். பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பீங்க. எந்த காரியத்திலும் முடிவெடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். காரிய தாமதம் ஏற்படும். வீண் கவலை இருக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்னாடி நன்றாக ஆலோசனை நடத்தணும். அரசியலில் உள்ளவங்களுக்கு மற்றவங்களால் மன கஷ்டம் ஏற்படும். அடுத்தவங்க கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணம் அதிகரிக்கும். பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கணும். அதான் நல்லது. அடுத்தது நான் பார்க்க போகிறது அஸ்வினி. இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரம். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரணி. இந்த மாதம் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம். சேமிப்பு அடையலாம். உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது கார்த்திகை. இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்க பிரச்சனைகள்லாம் குறையுங்க. மனதில் அமைதி உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் 26, 27. அதிர்ஷ்டமான தினங்கள் 19, 20. இதுவரைக்கும் நாம் பார்த்தது சுக்கிர பயிற்சி பலன்கள். மேசராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.